தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் விஜய் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை சந்திப்பதற்காக தலைமைச் செயலகத்திலிருந்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலகத்தில் இன்று புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நிறைவடைந்த சூழ்நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் இன்று அவர் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சென்று சந்திக்க இருக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் பொறுப்பேற்று அதன் பின்னர் நேற்று அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து தந்தை பெரியார் திடலில் மூத்த அரசியல் தலைவரான திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அதன் பின்னர் பெரியார் நினைவிடத்திலும் அவர் மரியாதையை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து இன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் அன்புமணி உள்ளிட்டவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரையும் இன்று சந்திப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் அவரது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் சென்று நேரில் முதலமைச்சர் விஜய் இன்று நேரில் மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருக்கிறார். குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அங்கு தோல்வி அடைந்ததை தொடர்ந்து இந்த முறை அவர் சட்டமன்றத்திற்கும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு அவர் 10 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். ஆனால் 3 முறை இந்த குளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைந்ததையும் தொடர்ந்து 2 முறை ஆயிரம்விளக்கு தொகுதியில் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். இப்போது 3வது முறையாக குளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைந்திருக்கிறார். இதனால் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பாக செயல்பட்டு வரும் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இல்லத்தில் இன்று அவரது தேர்தலில் அவரை எதிர்த்து மிக கடுமையாக பிரச்சாரம் செய்த ஸ்டாலின் அங்கிள் என்று கூறி பல்வேறு கேள்விகளை அவருடைய ஒவ்வொரு பொதுக்கூட்ட மற்றும் அந்த பரப்புரை நிகழ்வுகளிலும் கேள்விகளை எழுப்பி இந்த ஆட்சியை அகற்றுவோம் என்று முழக்கமிட்ட முதலமைச்சர் விஜய் இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார். நாளை சபாநாயகர் தேர்தலுக்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள மூத்த அரசியல் தலைவர்கள் அனைவரின் இல்லங்களுக்கும் நேரில் சென்று சந்தித்து அந்த வாழ்த்துக்களை அவர் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்து அரசு அமைவதற்கு ஆதரவு தெரிவித்தன. இதனால் ஒரு 5 நாட்களாக நீடித்த ஒரு மிக பெரும் அரசியல் இழுபறிக்கு திமுக கூட்டணி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்ததன் மூலமாக அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதற்கான நன்றியை கூட தெரிவிப்பதற்கு தம்மை சந்திக்கவில்லை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வேதனை தெரிவித்திருந்தார். அந்த சந்திப்பு நிகழாமலேயே காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தியும் விஜயின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்று தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக சகோதரர் ஸ்டாலின் என பதிவிட்டு அவரோடு நெருங்கிய நட்பு பாராட்டி வந்த ராகுல் காந்தி சோனியாவின் குடும்பத்தின் நட்பு இந்த தேர்தலுக்கு முன் முறிந்திருக்கிறது. அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் ஆதரவோடு தமிழக வெற்றி கழகம் அந்த முதல் ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை வழங்கியது. அதன் பின்னர் திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் ஒரு நீண்ட இழுபறிக்கு பின்னர் கடந்த 4 நாட்களாக தொடர்ச்சியாக அந்த ஆதரவை வழங்கியது.